ஒரே ஒரு ஜாதிக்காய் வந்து நமக்கு போதுமானது. அப்புறம் பச்சை கற்பூரமும் குங்குமப்பூவும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து இப்படியே மிக்சியில போட்டா அரைப்படாது. அதனால வந்து நான் இதுல வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இதுல ஜாதிக்காவை இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நாம இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை அந்த எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ தீர்த்த பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சு நம்ம அந்த பவுடரா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்படியே வேணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவுதான், நம்மளோட தீர்த்த பொடி நல்லாவே ரெடி ஆயிருச்சு. நம்ம வீடும் நல்ல மனமா இருக்கும். அந்த பெருமாள் கோவிலுக்குள்ள போன எஃபெக்ட் கண்டிப்பா நம்ம வீட்லயும் இருக்கும். சகல ஐஸ்வர்யமும் பெருகும். அதனால இந்த மாதிரி பெருமாள் பொடி தீர்த்த பொடி வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டு தினமும் பூஜை அறையில வச்சு நீங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த தீர்த்தத்தை பருகிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து எவ்வளவு சேர்க்கணும், டெய்லி நம்ம பஞ்சபாத்திரம் முத்தரணி இருக்குது இல்லையா, அதுல வந்து நம்ம எவ்வளவு பொடி போட்டா போதும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நாம உத்தரணி ரெடி பண்ணியாச்சு பஞ்ச பாத்திரத்துல. இதுல வந்து துளசி மட்டும் இப்ப நான் போட்டிருக்கேன், ஆட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியும் துளசியும் இதுல வந்து நீங்க இவ்வளோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் இவ்வளோண்டு போட்டா போதும். நீங்க அவ்வளவுதான், இது மட்டும் போட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சாமி கிட்ட வச்சிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த தீர்த்தம் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்மளோட உத்தரணி பஞ்ச பாத்திரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பொடி வந்து சேர்க்கறது. ஆனா நீங்க அவ்வளோ ரொம்ப கம்மியாவே சேர்த்தா போதும், அதுவே போதுமானது. இப்போ நம்மளோட பெருமாள் கோயில் தீர்த்தம் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம இந்த தீர்த்த பொடி செய்யறதுக்கு வந்து இதுல வந்து சேர்த்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இப்போ ஏலக்காய் சேர்த்தோம். அந்த ஏலக்காய்ல வந்து தொண்டையில ஏற்படும் பாதிப்பு, வாயு கோளாறு இது எல்லாமே போக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு இருக்கு. கிராம்பு சேர்த்திருக்கோம். கிராம்புக்கு வந்து தொண்டை எரிச்சல், கரகரப்பு இது எல்லாமே வந்து நீக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் சேர்த்தோம். அந்த ஜாதிக்காய் வந்து துவர்ப்பு மற்றும் காப்பு சுவை வந்து உடையது. ஒற்றை தலைவலி, செரிமானம் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அது சரி செய்யும். ஜாதி பத்திரி சேர்த்தோம் இல்லையா, அது வந்து நறுமண பொருள் அப்படிங்கிறத விட அஜீரணத்தை போக்கக்கூடிய மூலிகை பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வால்மிளகு சேர்த்தோம்ல, அந்த வால்மிளகு வந்து தலைவலி, வாந்தி, இந்த மாதிரி வாயு பிரச்சனை இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய இது அந்த வால்மிளகுக்கு இருக்கு. அடுத்து பச்சை கற்பூரம் சேர்த்தோம். அந்த பச்சை கற்பூரத்துக்கு சளி தொல்லை, சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் தன்மை வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு. குங்குமப்பூ சேர்த்தோம். அதுக்கும் தலைவலி, குமட்டல், வாந்தி இது எல்லாத்தையுமே குணப்படுத்துற தன்மை அந்த குங்குமப்பூக்கு இருக்கு. அடுத்து நாம அந்த தீர்த்தத்துல பெருமாளுக்கு உகந்த துளசியை போடுறோம். துளசியோட மருத்துவ குணமும் உங்களுக்கு தெரியும். துளசியில இருக்கிறதும் நம்ம சளி தொல்லை, சுவாச கோளாறு எல்லாமே போகக்கூடிய தன்மை அதுக்கும் துளசிக்கும் இருக்கு. அதனால நீங்க தாராளமா இந்த தீர்த்த பொடியை செஞ்சு நீங்க வீட்டுல வச்சு தினமும் அந்த தீர்த்தத்தை பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் உடல் உபாதைகள், நோய் நொடி எல்லாமே நீங்கும். கண்டிப்பா இதை வந்து செஞ்சு பாருங்க. பெருமாளோட அனுகிரகத்தால உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதே போல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா 6 மாசம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கு மேலேயும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். அதனால நீங்க அளவா செஞ்சு வச்சுக்கிறதே போதுமானது. நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. தினமும் வீட்டில் இருக்கிற நம்ம பூஜை ரூம்ல வந்து இந்த மாதிரி பஞ்சபாத்திரம் உத்தரணியில நீங்க ஒரு பிஞ்ச் போட்டு வைங்க.
கண்டிப்பா பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.